நீங்கள் லீவ் எடுக்காமல் இருக்கிறதுக்கு பிஸ்னஸ் கமிட்மெண்ட் காரணம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் அங்கே காரணம். என்னென்னா, நீங்கள் இல்லாமல் டீம் ஏதாவது தவறான முடிவு எடுத்து அதனால் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடுங்க அப்படி நினச்சே தான் பாதி பிஸ்னஸ் ஓனர்ஸும் லீவ் எடுக்காமல் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது என்னென்னா, டீம் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் தலையிட்டால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தலையிடுற ஒவ்வொரு தவறையும் என்ன வரும், அவங்களுக்கு டிசிஷன் எடுக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணுறதுக்காக கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ என்னவாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, சார் வரட்டும் பார்த்துக்கலாம், சார் வரட்டும் கேட்டுக்கலாம், அப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது நீங்கள் முதல்லலாம் என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாம் இதை என்ன கேட்டு பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிஞ்சு திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லைன்னா ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக வெளியில் போக வேண்டியது, அப்போது இந்த மாதிரி கால் வரும்போது ஷூ நான் தப்பு பண்ணிட்டேன்னு அப்போ யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதை ரொம்ப பெரிய ஒரு விளைவு ஏற்படுத்திடும் இல்லையா? ஆனால் இதை மாற்றுறதுக்கு வழி இருக்குங்க. ஒரு 48 hours டெஸ்ட் அது நீங்கள் செய்யுங்கள். அது என்ன அப்படின்னா, 2 நாட்களுக்கு ரூட்டீன் விஷயங்களில் எதுலேயுமே நான் தலையிட மாட்டேன்னு முடிவு பண்ணிடுங்க. தெளிவாக முடிவு பண்ணிடுங்க. முடிவு பண்ணிவிட்டு மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள், இந்த அதாரிட்டி லிமிட்டில் உங்களுடைய அதாரிட்டி லிமிட்டில் என்ன இருக்கோ அந்த டிசிஷன் எல்லாமே நீங்கள் தான் எடுத்தாகணும்னு அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிவிடுங்க. சீரியஸான ஃபினான்ஷியல் இல்லைன்னா லீகல் அதுவும் இல்லைன்னா ஏதாவது ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்லாம் வரும் இல்லையா, ரொம்ப முத்திப்பான கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு அவங்கள சொல்லிடுங்க, தெளிவாக சொல்லிடுங்க. 48 மணி நேரம் கழித்து என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த 2 நாள் எடுத்த டிசிஷன்ஸ் எல்லாமே உட்காந்து ரிவ்யூ பண்ணுங்கள். முடிஞ்சால் அவங்கள வச்சு ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணி எங்கே தப்பு நடந்திருக்கு, எங்கே நல்லா பண்ணியிருக்காங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் என்னென்ன கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது எடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அவங்களுடைய அதாரிட்டி KPI மூலமாக கிளியர் பண்ணணும். 2வது செய்ய வேண்டிய சிஸ்டம் என்னமோ அது பக்காவாக கரெக்ட் பண்ணி ஆகணும். 3வது டீமுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுத்தாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பை தான், ஒரு தடவை மிஸ்டேக் ஆகிட்டுனா அப்புறம் ஐயோ வேண்டாங்க நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து எங்கே தப்பு நடந்ததில்லை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள புரிய வச்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட நீங்கள் கொடுங்க. அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் விலகி நிற்கும்போது உங்கள் டீம் வளர தொடங்கும். நீங்கள் விலகினா தான் உங்கள் டீம் வளர ஆரம்பிக்கும். இல்லைன்னா பழைய மாதிரி தான் ஆகிட்டுருக்கும். இது போல் ரொம்ப பிஸ்னஸுக்கு ரொம்ப உதவுற, ரொம்ப வளர்ச்சிக்கு உதவுற மிகவும் எளிமையான வழிகள் தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண தெரியுமா, இந்த அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.